ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். 2-3 நாள் ஆகிடுச்சி வீடியோ போட்டு. ரெகுலராக வீடியோ போட்டாலே பெருசாக வியூ போகாது, இல்லை போடாமல் வேற விட்டுட்டேன். சரி ஓகே, அதை ரெஸ்யூம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக் ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுனால அப்படியே கடைக்கெலாம் சுற்றுறதில்ல, டைம் போயிடுச்சு. வீட்டில் பெட்டு பிளான்ஸ் எதையுமே பெருசாக கவனிக்க முடியல. எல்லா லீவ்ஸ்லாம் ட்ரை ஆகிடுச்சு, அதெல்லாம் கிளியர் அவுட் பண்ணணும். பசங்களும் 2-3 நாள் லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஸ்கூல் போனாங்க. அவங்கள அமுச்சிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே வாடிடுச்சு, சிலதெல்லாம் அழுவி போயிடுச்சு. ஸோ அதையும் க்ளீன் பண்ணிடலான்ட்டு. ஓரியோலாம் பாவம் லாஸ்ட் வீக்லாம் கம்ப்ளீட்டாக ட்ரை ஃபுட்லேயே மேனேஜ் பண்ணிட்டான். எப்பயும் தயிர் சாதம், வெஜிடபிள் ரைஸ், சிக்கன் ரைஸ் அதெல்லாம் போடுவோம். அதெல்லாம் எல்லாமே குழந்தை அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. இப்போ வீட்டில் எதுவும் இல்லை. ஸோ இப்போயும் ட்ரை ஃபுட் போட்டுட்டு மதியம் ஏதாச்சும் சிக்கன் செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அது என்னமோ பர்ச்சேஸ் போகலாம், ஷாப்பிங் போகலான்னால அவ்வளோ எந்துவாகிடுது, மற்ற வேலையெல்லாம் மறந்துடுது. ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறவங்களுக்கு கம்மியாக தான் வாங்குகிறோம், ஃபங்க்ஷன் போகிற நம்ம தான் அவங்களோட அதிகமாக செலவு பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதா இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு போட்டு போன ட்ரெஸ்ஸை எல்லாத்தையும் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன். மடித்து ஒரு கவரில் போட்டு வச்சுட்டா டைம் கிடைக்கும்போது ட்ரை வாஷ் கொடுத்து வாங்கிடலான்னு. ரொம்ப நாளில் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் நாங்கள் டி நகருக்கு போயிருந்தேன். சரி, டி நகர் போகிறோம், ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுக்குறாங்கன்னு இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து தைக்க ட்ரை பண்ணியிருந்தேன். பட் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா 1 ஹவருக்கு தான் நான் 4-5 ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா தைச்சிருந்தாங்க. ப்ளஸ் ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்தது. இங்கே நியர்பை வீட்டு பக்கத்துலலாம் கொடுத்தேன்னா சம்டைம்ஸ் 3 வீக்ஸ்க்கு மேலேயும் எடுத்துப்பாங்க. ப்ரைஸும் அவ்வளோ வாங்குகிறாங்க. ரிசல்ட் என்னமோ சுத்தம். நிறைய விலை கொடுத்து ஒரு சாரீ எடுப்போம், ஆசையாக ப்ளவுஸ் தைக்க கொடுத்தா அதே ஸ்பாயில் பண்ணிவிடுவாங்க. ப்ளஸ் அந்த எதுக்காக கட்டுறமோ அந்த மூடும் ரொம்ப கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் ஆகிடுது. அதனால் இந்த வாட்டி தான் நான் நினச்சிருக்கேன், இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்து ட்ரை பண்ண, நல்லா வந்திருக்கு ரிசல்ட். அடுத்த வாட்டிலாம் ஒரு 8 நிறைய சாரீ எடுத்து வச்சுட்டு பைலப் பண்ணி எடுத்துகிட்டு போய் தைக்க கொடுக்கணும். அதுதான் இது போத்தீஸில் இப்போ இந்த சாரீ ஆன்லைனில் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. அங்கே இந்த டாலுக்கு கட்டியிருந்தாங்க, அது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, விலையும் ரீசனபிளாக இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாரியும் அப்படி தான், நல்லா இருந்துச்சு. கம்மி விலை தான், ரொம்ப ஏதோ 600 ஏதோ தான். அதையும் எடுத்துகிட்டு வந்தேன். 4-5 ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தேன். இந்த சாரீலாம் எடுத்து பல வருஷம் ஆகிடுச்சு, 3-4 இயர்ஸுக்கிட்ட ஆகிடுச்சு. இப்போ தான் ப்ளவுஸே தைக்கிற பாருங்க. இதுவும் இந்த பர்பிள் ப்ளஸ் இன்னொரு ஆரஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து தைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனில் கொஞ்சம் ஸ்நாக் இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. முறுக்கு, அதிரசம் அதெல்லாம் காலி ஆகிடுச்சு. முறுக்கு அதிரசம்லாம் இது மட்டும் தான்